விரைவு செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். திருச்சி இளம் தாமரை மாநாட்டில் பங்கேற்க நரேந்திர மோடி வரும்போது அசம்பாவிதங்கள் ஏதும் நிகழாமல் தடுக்க பாதுகாப்பை பலப்படுத்துமாறு தமிழக காவல்துறையிடம் உளவுத்துறை எச்சரித்துள்ளது. பல்வேறு அமைப்புகள் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பதால் உளவுத்துறை இந்த எச்சரிக்கையை விடுத்திருப்பதாக தெரிகிறது. வரும் 26ஆம் தேதி இந்த மாநாடு திருச்சியில் நடைபெறவுள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வில் 3% இட ஒதுக்கீடு உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் உண்ணாவிரதம் இருந்து வரும் பார்வையற்ற பட்டதாரிகளில் 3 பேரின் உடல்நிலை மோசமடைந்துள்ளது. 9வது நாளாக பட்டினி போராட்டம் நடத்தி வரும் 9 பேரும் வலுக்கட்டாயமாக சென்னை ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சரை சந்தித்து தங்களது கோரிக்கை மனுவை அளிக்கும் வரை போராட்டம் தொடரும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பரங்குன்றம் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் AKT ராஜாவை மதுரை நில அபகரிப்பு பிரிவு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். உடன் பிறந்த சகோதரிகளுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை ராஜா கொடுக்க மறுப்பதாக அவரின் தாயார் பொச்சம்மாள் புகார் அளித்துள்ளார். வீட்டை காலி செய்யுமாறு ராஜா தமக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அவரது தாயார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காவல்துறையை நவீனப்படுத்துவதற்கான நிதியை மத்திய அரசு குறைத்து விட்டதாக முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சில் கூட்டத்தில் அவரது உரையை தமிழக சட்ட அமைச்சர் KP முனுசாமி வாசித்தார். அதில் பெண்கள், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு பாதுகாப்பை உறுதி செய்வதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு நீடிக்கும் நிலையில் காற்றாலைகளில் உற்பத்தியாகும் மின்சாரம் வீணாக்கப்படுவதாக திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 10 நாட்களில் மட்டும் காற்றாலைகளில் உற்பத்தியான 5.77 கோடி யூனிட் மின்சாரம் வீணாகி இருப்பதாக கூறியுள்ளார். சென்னையிலிருந்து சிங்கப்பூர் செல்லும் விமானத்தில் சந்தனக்கட்டைகளை கடத்த முயன்ற சாகுல் அமீது என்ற நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அந்த நபர் 55 கிலோ எடையுள்ள சந்தனக்கட்டைகளை சிங்கப்பூருக்கு கடத்தி செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பிரசவ இலக்கை அதிகரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையில் செவிலியர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் பிரசவ இலக்கை 80% உயர்த்தும் உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். சென்னையில் மாநில கல்லூரி மாணவர்கள் சிலர் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரை சரமாரியாக தாக்கினர். அதனை படம் பிடித்த தனியார் தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளரையும் அவர்கள் தாக்கியுள்ளனர். தாக்கிவிட்டு தப்பியோடிய மாணவர்களில் ஒருவரை மடக்கி பிடித்த தனியார் தொலைக்காட்சி ஊழியர்கள் அவரை அண்ணா சதுக்கம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தூத்துக்குடியில் பள்ளி மாணவி புனிதாவை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொலை செய்த வழக்கு விசாரணை தூத்துக்குடி மகளிர் விரைவு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணை ஓரிரு மாதங்களுக்குள் முடிக்கப்பட்டு வரும் டிசம்பர் மாதத்திற்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்த ராமஞ்சேரி கண்டிகையில் சவுக்குத்தோப்பில் கொத்தடிமைகளாக வேலை செய்து வந்த 8 சிறுவர்கள் உட்பட 18 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். பொன்னேரி கோட்டாட்சியருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கும்மிடிப்பூண்டியை அடுத்துள்ள குருவராஜா கண்டிகையை சேர்ந்த அவர்கள் 18 பேரும் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி பெற்றிருப்பதன் மூலம் தன்னாட்சி அதிகாரம் மற்றும் தமிழர்களுக்கான சம உரிமைகள் கிடைக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்திற்கு அதிகபட்ச தன்னாட்சி அதிகாரம், சம உரிமை, தமிழர்களின் பாரம்பரிய நில உரிமை, அதிகாரத்தில் பங்கு போன்றவற்றை தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுதிப்படுத்தும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நீதிபதிகள் நியமனத்தில் இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. இருப்பினும் இது தொடர்பாக உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை. நீதிபதிகள் நியமனம் தொடர்பான கோரிக்கையை மத்திய அரசு மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் வைக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். ஆதார் அட்டை பெறுவது கட்டாயம் அல்ல என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எந்த அடையாள அட்டையும் இல்லாத சொற்ப எண்ணிக்கையில் உள்ளவர்கள் பயன்பெறும் வகையில் மட்டுமே ஆதார் அட்டை திட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும் மத்திய அரசு சார்பில் கூறப்பட்டது. நைரோபி தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்திட வேண்டும் என பிரதமர் மன்மோகன் சிங்கை குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், மனித தன்மையற்ற இந்த செயல் கென்யாவில் வாழும் இந்திய வம்சாவளியினருக்கு பாதுகாப்பற்ற உணர்வை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்.
வகுப்புவாத சக்திகளால் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் உறுதியான முறையில் எதிர்கொள்ளப்படும் என பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சில் கூட்டத்தில் பேசிய அவர், வகுப்புவாத கலவரங்களை முன்கூட்டியே தடுக்க அரசியல்வாதிகள் உள்ளிட்ட சமூகத்தை சேர்ந்த அனைத்து பிரிவினரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். சொத்து குவிப்பு வழக்கில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஹைதராபாத் சிறப்பு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் கடந்த ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி கைது செய்யப்பட்ட ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தொடர்ந்து ஜாமீன் மறுக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் 16 மாதங்களுக்கு பிறகு அவருக்கு ஜாமீன் கிடைத்துள்ளது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் ஆந்திர மாநிலத்தில் தெலுங்கு தேசம் கட்சி அதிக தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். ஆந்திர மாநிலத்தை இரண்டாக பிரிப்பதை கண்டித்து டெல்லியில் நடைபெற்ற தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சில் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்த பின்னர் மாலையில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது இவ்வாறு தெரிவித்தார். தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிடுவதற்கு தடை விதிக்கும் எண்ணம் தற்போது இல்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் கட்சிகளுடன் ஆலோசிக்காமல் இந்த விவகாரத்தில் முடிவு எடுக்கப் போவதில்லை என மத்திய சட்டத்துறை அமைச்சர் கபில் சிபல் தெரிவித்துள்ளார். பிரதமர் மன்மோகன் சிங் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பை வரும் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி நியூயார்க்கில் சந்திப்பார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஐக்கிய நாடுகள் சபையின் 68வது பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இருவரும் 29ஆம் தேதி நியூயார்க் செல்கின்றனர். அப்போது நவாஸ் ஷெரீப்புக்கு மன்ஹத்தான் ஹோட்டலில் பிரதமர் மன்மோகன் சிங் விருந்து அளிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. உத்தரகண்ட் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரண உதவித் தொகைக்கான காசோலைகள் வங்கிக் கணக்கில் பணமில்லை என திரும்பியதாக அம்மாநில சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் அஜய் பட் குற்றம் சாட்டியுள்ளார். நிவாரணத் தொகையை பெறுவதற்காக ஏழைகள் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வங்கிக்கு சென்று ஏமாற்றமடைந்ததாக அவர் மேலும் தெரிவித்தார்.